ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையால் ஒரு புதிய நாளை கூட்டிக் கொண்டிருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான மத்தியான வேலை கிறிஸ்துவத்திலும் இந்த குடும்ப துதியாக ஆசீர்வதிப்பீராக. பாடுகிற பாடல், ஆராதனை, தவம், செய்தி அத்தனை ஆசீர்வதித்தார். 30 நிமிடம் நலமற்ற பிரச்சனை காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேசர் என்னுடையவர், அவர் சிநேகிதர், அவர் அழகானவர். ரொம்ப ஒரு அருமையான பாடல், உன்னத பாட்டை வைத்து எழுதியிருக்கிறார்கள். அந்த பாடல் நான் பாடத்தவரும் கைகளை தட்டி பாடுகிறேன். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. கொடுத்த ஜீவன், சுகன், பலன், பாதுகாப்பு, பராமரிப்புக்கு, போஷிப்புக்கு எல்லாவற்றுக்குமே துதிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றியால் பாடிடுவேன். நல்லவர் தேவ நன்மைகள் செய்த இயேசுவை நன்றியால் பாடிடுவேன். நன்றியால் பாடிடுவேன். நன்றியால் பாடிடுவேன். நன்மைகளை
நன்மைகளை நினைத்தேன். செங்கடல்களை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல்களை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதை நான் மறந்து தயவமா தயவா தயவமா தயவா நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் இயேசு நல்லவர் இயேசு நன்றியெல்லாம் நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நன்றியெல்லாம் நன்மைகளை நினைத்தேன். தேவன் நம்ம இந்த அன்புக்காக, இரக்கத்திற்காக, பாசத்திற்காக, நடத்திற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். நல்ல தேவன் அப்பா, உம்மை போல நல்ல தேவன் ஒருவர் இந்த பூமியில் இல்லை ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலான நாமுடையவர். இயேசுவின் நாமம் பெரியது, தேவனுடைய நாமம் பெரியது. கர்த்தர் மிகவும் பெரியவர், எல்லா நாமத்திலும் பெரியவர். ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரப்பா. உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை போற்றுகிறேன், வணங்குகிறேன், ஆராதிக்கிறேன், தாழ்த்துகிற சுவாமி. சகல துதிக்கான மகிமை ஒருவருக்கு ஈரெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, மற்றொரு ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டக்கு பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமத்து பூமியில் செய்யப்படுவதாக. நடுவாகத்தங்களால் பவன் மன்னித்தல் சொல்லி ரசித்துக் கொள்வோம். ராஜ்ய வல்லமை மகிழ்ந்து எடுக்கப்படவில்லை. ஆமென். தேசத்துக்காக ஜெபம் பண்ண மத்தியிலே டாக்டர் முகில் அவங்க தேசத்துக்காக, தேசத்தை ரட்சிக்க இருள் விலக அழைக்கப்பட ஜெபம் பண்ணுறோம். அன்பின் பரலோக பிதாவே, அந்த மதிய வேளையிலே ஆண்டவர் இந்த குடும்ப ஸ்தோத்திர ஆராதனையிலே நாங்கள் அனைவரும் ஆண்டவர் ஒரு மனதோடு ஆண்டவர் இந்த தேசத்திற்காய் உடைய திருப்பையில் இருக்க செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் இந்த தேசத்தை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவர் தேசத்தை நீரே ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது இருக்கும் இந்த கொரோனா தொற்று ஆண்டவரை முற்றிலும் அழிக்கப்பட்டு ஆண்டவரை இந்த கொரோனா தொற்றிலிருந்து ஆண்டவரை விடுதலைப்பட்ட தேசமாக அறிவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறான்ப்பா. எத்தனையோ மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமலே ஆண்டவரை மண்ணோடு மண்ணாய் போய் கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரை பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே மறித்து கொண்டிருக்கிறார்களே அப்பா. எங்கள் தேசத்தின் மேல கண்ணோக்கமாய் இருந்து ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றை முற்றிலும் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்திய தேச எல்லை எங்கிலும், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், தீவுகள் தோறும் எங்கள் இந்திய தேச எல்லை எங்கிலும் நீரே உண்மையான ரட்சகர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு எழுப்புதல் நக்கினி எங்கள் தேசத்திலே போடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அதன் மூலியமாய் ஆண்டவரே பல மக்கள் ஆண்டவர் உங்களுடைய தேவாலயத்தை தேடி ஓடி வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கப்பட்டு இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாற்றப்பட்டு சீக்கிரமாக எங்கள் இந்திய தேசத்தில் தேவாலயங்கள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவரே பதில் கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி. துதிகளை மகிமைப்படுத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். ஆண்டவர் ஜபத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நமக்கு பிஷப் டாக்டர் கர்த்தர் செய்தி வழங்குவார். அந்த சேனல் கொடுத்து ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். I greet everyone in the name of the Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு புதிய நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். God has given one more day gracefully in our life. காலையிலே தேவசமூகத்தில் ஜெபம் பண்ணுவது. When I was praying the presence of the Lord in the morning, ஆண்டவர் அருமையான வசனத்தை காண்பித்தார். God showed me a beautiful verse. உன்னத பாட்டின் புத்தகம் Song of Solomon, 5ஆம் அதிகாரம் chapter 5, 9ஆம் வாக்கியம். verse 9. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? Why is your lover better than all others, who women or of rare beauty? What makes your lover so special that we must promise this young woman? இந்த ஜனங்கள்லாம் அந்த மணவாட்டியை பார்த்து கேட்கிறார்கள். Here all the people are asking the bride, ரூபவதியே அழைத்து, rare beauty women, உங்களுடைய நேசர் எதினால் விசேஷித்தவர்? why is your lover special? ரெண்டு முறை அந்த வார்த்தை வருகிறது. 2 times they are asking, மற்ற நேசரை பார்க்கும் நேசர் எதினால் விசேஷித்தவர்? why is your lover better than all the others? மற்றவர்களை பார்த்தும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? Why is your lover better than all the others? இது அர்த்தம் என்னவென்று சொன்னால், What is the meaning? நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கும் இயேசு மற்ற எல்லா தேவரை பார்த்தும் விசேஷமானவர். A God whom you worship is a special and unique God among all the other gods. நேசர் என்று சொன்னால் ஏற்கனவே சொன்னேன், மணவாளனை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது. I have already told lover means
means bridegroom Jesus. அப்போ இயேசு என்ற அந்த தெய்வம் எல்லா தேவர்களுக்காட்டும் விசேஷித்தமானவர். So Jesus is unique among all the gods. உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், நான் ஆராதிக்கும் இயேசு You விசேஷமானவர். should have a thought, the God whom I worship is a special and unique God. விசேஷமான தேவன் ஒருவரும் இல்லை. You should say that no one is special than Jesus. அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தவர். Jesus has given his life for us. ஆகவே அவர் விசேஷமானவர். Hence he is so special. நீங்கள் ஆராதிக்கும் சொன்ன ஆண்டவரே உம்மை மாதிரி விசேஷமான தேவன் ஒருவரும் இல்லை. When you are worshiping, you should say that no one is special like you, Lord. நிறைய தெய்வங்கள் இந்த உலகத்துல உண்டு. Many gods are there in the world. நிறைய தேவர்கள் உண்டு. Many gods are there. ஆனா இயேசு என்ற நேசர் விசேஷமானவர். But Jesus is very special among நீங்க them. இங்க மனவாட்டை பாத்துக்க எதினாலே அவர் விசேஷமானவர். Here the people are asking from the bride, why he is so special? உடனே அவர் 11ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் பதில் கொடுக்கிறார். Immediately she is giving an answer from the 11th verse till the end of the chapter. எதினாலே விசேஷமானவர். Why he is so இன்னைக்கு special? என் செய்தியின் தலைப்பு Today my sermon's topic, நாம் ஆராதிக்கும் நேசராகிய இயேசு எதினால் விசேஷமானவர். why Jesus whom we worship is so special. ஏன் அவர் விசேஷமான தேவன்? What are the reasons for him to be so special? மூன்று காரணங்களை சுருக்கமா சொல்லி Three ஜெபம் பண்ணுவோம். reasons. முதலாவதாக Firstly, நீங்க 10ஆம் வசனம் வாசினா முதல் ரீசன் வந்து when you பாருங்க. read the 10th verse, you're getting the first reason. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் சொல்ற உடனே உங்க நேசர் எதனால சிறந்தவர் சொல்ற அவர் சொல்றா வெண்மையும் சிவப்புமானவர் சொல்லி சொல்றாரு 10,000களில் அவர் சிறந்தவர். My beloved is white and dazzling, outstanding among 10,000. அந்த அது அர்த்தம் அந்த சிறந்தவர் என்று எனக்கு ரொம்ப இழுத்தது. The word outstanding touched me. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆனாலும் இயேசு சிறந்த So தேவன். who is Jesus? Is outstanding God. சிறந்த தேவன். Is outstanding God. உயர்ந்த தேவன். Is most high God. அவர் உன்னதங்களில் வாசம் செய்கிறவர். He stays in heaven. எல்லா தேவனும் உன்னதத்தில் வாசம் செய்யவில்லை. All the gods never stay in high எல்லா place. தேவனும் உயர்ந்த தேவன் அல்ல. All the gods are not high சொன்னா God. என் நேசர் 10,000களில் சிறந்தவர். Here she's telling my Jesus is outstanding among அது 10,000. அர்த்தம் என்ன சொன்னா So what is the meaning? முதலாவது Firstly, நம்முடைய தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் சிறந்தவர். a God is outstanding God among all the gods. எதனால் விசேஷித்தவர் என்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறார் அவர் சிறந்தவர். She's answering the question, why is Jesus so special? She's telling my beloved one is outstanding among நீங்க எனக்கா 10,000. சொல்ற நான் ஆராதிக்கும் இயேசு Have சிறந்தவர். I ever said that Jesus is நான் outstanding God? ஆராதிக்கும் இயேசு உன்னதங்களில் Have I இருக்கிறவர். ever said that whom I worship is a great God? நான் ஆராதிக்கும் இயேசு எல்லா தேவர்களும் Whom I மேற்பட்டவர். worshiping is a most high God. சோ முதல் குறிப்பு So firstly, அவர் சிறந்தவர். is outstanding God. இரண்டாவதாக Secondly, அவர் எதனால் why is so விசேஷமானவர்? special? நீங்க 15ஆம் வசனத்தில கடைசி வாஸ்து பாத்தீங்கன்னு சொன்னா 15th verse, last line. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. ரூபம் சிறப்பாய் இருக்கிறது. Is இன்னும் அழகா இன்னும் 16ல வாசித்தீங்கன்னா அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். His appearance is like Lebanon, as majestic as the cedars. எதினால் விசேஷமானவருக்கு எப்படி பதில் சொல்றா பாருங்க. She's answering the question, why is so special? அதுக்கு அவர் ரெண்டாவது சொல்ற ஆன்சர் வந்து Secondly, she's telling அந்த தேவன் வந்து ரூபம் வந்து அந்த அவர் நேசருடைய ரூபம் வந்து ரொம்ப சிறப்பா the இருக்கும். appearance of the lover will be very outstanding. அதுக்கப்புறம் சொல்றாரு அவர் ரொம்ப அழகுள்ளவர். Then she's telling he's very lovely, he's very beautiful. அப்போ அந்த அழகுள்ளவரும் அந்த ரூபமா இருக்கிற சேர்த்து நான் சொல்லுகிறேன். So I'm comparing the two lines, appearance and the beauty. அவரை மாதிரி அழகானவர் அவரை மாதிரி ரூபமானவர் ஒருவரும் இல்லை. There's no one who's beautiful than Jesus. அதனால விசேஷமானவர். So he's so special. இன்னும் அவருடைய அழகு குறித்து அழகா எக்ஸ்பிளைன் பண்றா. She's explaining his beauty. நீங்க 11ஆம் வசனம் வாசித்து If you பாத்தீங்கன்னா read the 11th verse, அவர் தலை வந்து தங்கமயமா. his head is like purest gold. அவருடைய தலை மயிர் வந்து சுறுசுறுலா His இருக்கும். hair is like curly, wavy and black as raven. அவருடைய தலை மயிர் வந்து கொஞ்சம் வெள்ள முடியல கருப்பா இருக்கும். There will be no white hairs, it will be as black as a raven. அவருடைய கண்கள் வந்து புறா மாதிரி His இருக்குமா. eyes are like doves. அவருடைய கண்ணங்கள் பாத்தீங்கன்னா கந்தவர்க்கம் போல இருக்குமா. His cheeks like bed of spices. அவருடைய உதடு பாத்தீங்கன்னா லீலி புஷ்பம் போல His இருக்குமா. lips like lilies perfumed with myrrh. அவருடைய கரங்கள் பாத்தீங்கன்னா படிக பச்சை படித்த பொன் வளையல் போல His இருக்குமா. arms like rods of gold. அவருடைய கால்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பசும்புல் ஆதாரங்கள் இருக்கிற வெள்ளை தூள் போல இருக்குமா. His leg like marble pillars
set with jewel set. யாருமே இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. No one is explained like நீங்க that. கல்யாணம் பண்ணி புருஷனை கூட இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. The husband you are married, you can't explain him like that. வெறும் அத்தா அத்தா கூப்பிட தெரியாம தான். You can just call him Atta and that's இல்லனா it. பேர் சொல்லி இப்பதான் பேர் சொல்லி கூப்பிடுற புருஷனை. Nowadays they're calling by name. அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல்ல பார்த்தா வைஃப் வந்து பேர் சத்தமா கூப்பிடு ஓடி வர பையன் பார்த்தா புருஷன் ஓடி வராங்க. One day I saw a girl in a hotel, she's calling her husband by name. ஆனா இங்க பாருங்க இந்த மணவாளன் அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் But பண்றாங்க. here the bride is explaining very specially about the bridegroom. தலை தங்கமயமா. His head is like purest gold. அவருடைய முடி சுருசுருலா இருக்கும். His hair is very curly. அவருடைய முடி வந்து எதனால விசேஷம் இவ்வளவு அழகா கொடுக்கறா. Why is so special? She's explaining அவருடைய this. முடி வந்து கருப்பா இருக்குமா. His hair is very curly and black. அவருடைய உதடு எப்படி இருக்கும், அவருடைய கால் எப்படி இருக்கும், அவருடைய கை எப்படி இருக்கும் அழகா எக்ஸ்பிளைன் பண்றா. She's explaining his legs, hands and his arms. கடைசியா சொல்றா அவர் ரூபம் வந்து ரொம்ப சிறந்தது. Finally she's concluding his appearance is very outstanding. எப்பொழுதுமே இந்த ரூபம் தான் ரொம்ப முக்கியம். Always appearance is important. அதை வச்சு தான் மார்க்கே போடுவாங்க. Some people judge people by their appearance. நேச ரூபம் சிறந்தது. Here she's telling my beloved one's ரொம்ப appearance. எடுத்த வார்த்தை முற்றிலும் அழகுள்ளவர். More than that, the word touched me was is very lovely. அதனாலதான் என் நேச விசேஷமான. That is why he's so special. ரெண்டாவது, So secondly, நாம் ஆராதிக்கும் நேசரா இயேசு கிறிஸ்து ரூபம் சிறந்தது, அழகுள்ள தேவன், அழகானவர். the one whom we are worshipping, Jesus' appearance is very lovely. எனக்கு ஒரு அடி பாட்டு ஞாபகம் வருகிறது. I'm getting a song. இயேசுவை போல் அழகுள்ள யாரும் இல்லை பூமியிலே. No one is beautiful than Jesus. ஒரு அடி பாடு தேவனை We are going to மகிமைப்படுத்துவோம். sing a line. தம்பி ஒரு அடி பாடுங்க. இயேசுவை போல் அழகுள்ள யாரும் இல்லை பூமியிலே, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ள யாரும் இல்லை பூமியில். இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. ஒரு அழகுள்ளவரை பூமிக்கு மத்தியாகி விழிபோலும் விழிவினாவிக்க நன்ற நேசர். மண்ணிற்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணிற்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எதினால் விசேஷித்தவருக்கு பதில் கொடுக்கிறேன். She's answering for the question why is so special. நம்பர் 1 சிறந்தவர். Number 1 is outstanding God. நம்பர் 2 அழகுள்ளவர். Number 2 is very beautiful. கடைசியாக Finally, எதனால சிறந்தவர் எனக்கு எதனால விசேஷம் என்று ஒரு பதில் கொடுக்கிறார். she's answering the question why is so special. 16ஆம் வசனத்தின் கடைசி வரி. Last line of the verse 16. எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். அந்த குமார்த்தெல்லாம் பார்த்து ரூபதி சொல்றா, இவரே என் சிநேகிதர். She's telling the daughters of Jerusalem, he is my friend. மூன்றாவதாக எதனால விசேஷமானவரா. Thirdly, why is so special. நேசர் வந்து எனக்கு நண்பர் சொல்றார். The beloved one is a friend for her. நான் சொல்ற மூன்றாவதாக I'm telling you நாம் thirdly, ஆராதிக்க இயேசு என்ற அந்த தெய்வம், the Jesus whom you are worshipping, அந்த நேசர் the lover, மூணாவது நமக்கு நண்பராய் இருக்கிறார். thirdly, be as a friend. ஃப்ரெண்டுன்னா எவ்வளவு பெரிய பிளஸிங்ல. Friend means is a very good blessing. நல்லா கவனிங்க. Listen to me carefully. நீங்க ஆண்டவரை பார்த்து அவர் எங்கோ இருக்காரு, அவர் வானத்துல இருக்காரு, அவர் பரிசுத்தமானவர், அவர் கிட்ட அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் நமக்கு நண்பர். Don't tell that he's God in heaven, he's very holy, சிறந்த சிநேகிதர். he's a good friend. இயேசுனா கர்த்தரை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சிநேகிதரை போல கர்த்தர் பேச எழுதப்பட்டிருக்கு. God spoke with Abraham as a friend. இயேசுனால் நமக்கு நண்பராய் இருக்கிறார். Jesus is a friend for us. நீங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி இயேசு கிட்ட You பேசலாம். should talk to Jesus as you're talking to your ஃப்ரெண்ட் கிட்ட friend. பழகுற மாதிரி இயேசு கிட்ட You should பழகலாம். have good relationship with Jesus as you're having with your நேசர் friend. எதனால் விசேஷமானவர். மூன்றாவது அவர் ஒரு சிறந்த நண்பர். That's why Jesus is so special as he's a friend to us. சரியான நண்பர். He's a good friend. ரகசிய நண்பர். He's a secret friend. அவரை மாதிரி ஒரு நண்பர் யாரும் கிடையாது. There's no one like him. அதனாலதான் இந்த மணவாட்டி சொல்றா, என்னுடைய மணவாளன் என்னுடைய நேசர் சிநேகிதர். That's why the bride is telling about the bridegroom, my bridegroom is a friend for me. என் செய்தியை முடிக்க I விரும்புகிறேன். want to finish my sermon. ரூபவதி என்று அழைத்து உன்னுடைய சிநேகிதர் மற்ற குமாரனை பார்த்தும் எதினால் விசேஷமானது. They called her like a rare, beautiful woman. Why is your beloved one is so special? எதினால் விசேஷமானது. Why is so special? மூன்று ஆன்சர் சொல்றா. 3 answers she's giving. நம்பர் 1 சொல்றா, Number 1, 10000 சிறந்தவர். is outstanding among the நம்பர் 10,000. 2 சொல்றாரு, Number 2, அவருடைய ரூபத்தை ஃபுல்லா விளக்கி சொல்லி அழகுள்ளவர் she's சொல்றார். explaining his appearance and she's telling he's very beautiful. மூன்றாவது அவருக்கு நண்பர் என்று சொல்றார். Thirdly, he's a
friend to நீங்க me. ஆராதிக்கும் இயேசு சிறந்தவர். The Jesus whom we are worshiping is நீங்க outstanding ஆராதிக்கும் God. இயேசு அழகுள்ளவர். The Jesus whom we are worshiping is a நீங்க beautiful God. ஆராதிக்கும் இயேசு உங்களுக்கு The நண்பர். Jesus whom we are worshiping is a friend to you. இன்னும் ஒரு அடி பாடுவோமா? Can you sing one more time, என்னேசர் sir? என்னுடையவர். நம்ம ஒரு அடி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். என்னேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். சாரோனின் ராஜா, பல்லதானிலே கவர்ந்து கொண்டவரே, உன் நேசத்தால் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ராஜா, பல்லதானிலே என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. பிரார்த்தனை செய்வோம். Let us pray. என்னேசர் விசேஷமான. My lover is so special. என்னேசர் விசேஷமான. My beloved one is so special. எதனால் விசேஷமான? Why he is so special? நம்பர் 1 சிறந்தவர். Number one, he's outstanding நம்பர் God. 2 அழகுள்ளவர். Number two, he's very beautiful. நம்பர் 3 எனக்கு நண்பராயவர். Number three, he's a friend to me. இதை ருசித்து அறிந்து அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. When you taste this and when you understand this, you can pray. பிரார்த்தனை செய்வோம். Let us pray. பரலோக பிதாவே, My loving Heavenly அருமையான Father, மதேவனே, thank you for this wonderful எங்களோடு afternoon. பேசின நல்ல வார்த்தைகளுக்காக Thank you for the words you spoke with us. உம்முடைய அழகையும் உம்முடைய சிறப்பையும் உம்முடைய நட்பையும் தியானம் பண்ண பாராட்ட கிருபைக்காக Thank you for helping us to meditate your appearance, your beautiful and your friendship. நீ எங்களுக்கு அப்படிப்பட்ட விசேஷமான தேவனாக இருக்கிறபடியால் You have been to us as so special. நீ ஒப்பற்றவரானவர். You are so unique. நீ நிகரற்றவரானவர். You are so unique. நீ யாருக்கு சமமா இருக்க முடியாத You ஆண்டவர். can never be compared to anyone. எவ்வளவு தெய்வம் இருந்தாலும் நீங்க விசேஷமான தெய்வம். There may be many gods, but you are so special. அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you for we are worshiping the அந்த God. தெய்வத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you for we have accepted the அந்த Jesus. தெய்வத்தை ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you for that God is blessing us. ஆன்லைன்ல வாட்ச் பண்ண எல்லாரையும் ஆசீர்வதியும். Bless each and everyone who's watching this online அவருடைய program. தேவைகளெல்லாம் சந்தியும். Meet their needs, அவருடைய துக்கத்தெல்லாம் மாற்றும். change their அவருடைய worries, மகிழ்ச்சியாக்கும். make them happy. ஆசீர்வதி. Bless them. இயேசுவின் நாமத்தினால் In ஜெபிக்கிறேன். matchless name I pray. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்தமான கரகம் ஆசீர்வாதம் வழி நடந்தரும். இன்றுவென்று சதா காலமானவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் உலகத்தில் ஒவ்வொருவரும் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகலவற்றையும் பரவாயில்லை. God bless you. நேசரை தினமும் தியானம் பண்ணுங்கள். அவருடைய அழகையும் அவருடைய நட்பையும் யோசித்து பழகுங்கள். அவர்களுக்கு விசேஷமான தேவன்.